தில்லநகர் திரு சித்திரகூடன் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய் தோன்னித்தது முதலா தன்னுலகம் புக்க தீரா கொல்லியலும் படைத்தானை கொத்த உள்வாள் கோழியர்கோன் குடை குலசேகரன் சொற்செய்த நல்லியலின் தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலன்துகள் நாரணன் அடிக்கீழ் நண்ணுவாரே. இது குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழியில் கடைசி பாசுரம். அவர் மொத்தம் 105 பாடல்கள் பாடினார். அதில் கடைசி 11 பாசுரங்கள் பதிகம்னு சொல்லுவது உண்டு. கடைசி பதிகம் 10வது பதிகம். அது முழுவதும் தில்லைநகர் திரு சித்திரகூடம் ராமன் அந்த எம்பெருமானுக்கே சமர்ப்பிக்கப்பட்டது. அதைத்தான் கடைசி பாசுரத்தில் கூறுகிறார். தில்லநகர் திரு சித்திரகூடன் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடு இருந்தான் தன்னை. ரொம்ப திறமை படைத்த ஆற்றல் படைத்த மாருதி ஆஞ்சநேயர் அவரோடு சேர்ந்து இருந்தான் தன்னை. அப்படிப்பட்ட ராமனை எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய் தோன்னித்தது முதலா தன் உலகம் புக்கதீரா. தசரதனுக்கு மகனாக பிறந்ததிலிருந்து திரும்ப வைகுந்தத்துக்கு சென்றது வரை அனைத்தையும் கொல்லியலும் படைத்தானை கொற்றவள்வாள் கோழியர்கோன் குடை குலசேகரன் சொற்செய்த நானாகர குடை குலசேகரன் சேர சோழ பாண்டியர்கள் மூவரையும் வென்ற குலசேகர பெருமாள். அவர் பாடிய இந்த 10ஐயும் சொன்னால் நல்லியலின் தமிழ் மாலை 10ம் வல்லார் நலந்திகள் நாரணன் அடிக்கீழ் நன்னுவாரே. நலத்தையே உடைய நலம் திகழக்கூடிய நாராயணனுடைய திருவடிகளில் எப்போதும் கிட்டியிருப்பார்கள் என்று பலஞ்சொல்லி இந்த பதிகத்தை முடிக்கிறார். ஆக தில்லைநகர் திரு சித்திரகூடத்திலே திரள் விளங்கு மாருதியோடு ராமன் எழுந்துருளி இருக்கிறார். இதோ மேல வீதியில் இருக்கும் கோதண்டராமரை தரிசிக்க போகிறோம். ராமர்னு சொன்னால் அவர் திரும்ப வைகுந்தத்துக்கு போனவர் இப்போது பாசுரத்தில் பார்த்தோம். அந்த வைகுந்தத்தில் இருக்கும் பெருமான் அயர்வரும் அமரர்கள் அதிபதி தேவாதிராஜன், அவர் தானே வரதராஜ பெருமான். ஆகையால் இந்த திருக்கோயிலில் ரொம்ப அழகான திருக்கோலம், மூலவருடைய திருமேனி அத்தியுதம். வரதராஜ பெருமான் எழுந்துருளி இருக்கிறார். இதோ ஸ்ரீதேவி பூதேவி நாயிகா சமேத வரதராஜ பெருமான், காஞ்சி வரதராஜ பெருமான் காஞ்சிபுரத்தில் சேவித்துக் கொள்கிறோம். இவர் சித்திரகூடத்து வரதராஜ பெருமான். கேட்பவர்கள் கேட்டும் வரத்தையெல்லாம் வாரி கொடுத்து கொண்டிருப்பவர். பெருமான தரிசித்துக் கொண்டோம். அபயஹஸ்தம், வருபவர்களையெல்லாம் வரவழைத்து வாழ்வித்து அஞ்சேல் என்று கூறும் அழகான வலது திருக்கை. அவரை சேவித்துக் கொண்டு பக்கத்தில் பெருந்தேவி தாயார், தனி கோயில் நாச்சியார். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரத வல்லபாம். வரத வல்லபா ஆகாரத்ரய சம்பன்னா அரவிந்த நிவாசினி, தாமரையில் எழுந்துருளி இருப்பவள் பெருந்தேவி தாயார், மகாதேவி நாச்சியார். அவளையும் தனி கோயிலில் தரிசித்துக் கொண்டோம். இன்னைக்கு வரதராஜனின் அருளாலே மேற்கொண்டு பிரஹஸ்தன் எப்படி சண்டையிட்டான், அவனை நீலன் எப்படி அழித்தான்னு பார்த்து அடுத்து ராவணனே போருக்கு வருகிறான். அதை அனுபவிக்க போகிறோம். நாம் நேற்று கடைசியா பார்த்தது 57வது சர்க்கம். ஒரு முறை ராவணன் யுத்த பூமியை சுத்தி பார்த்தான். ஏதும் குறை தென்படவில்லை. சரி, இனி பிரஹஸ்தனத்தான் அனுப்ப வேண்டும். அதுக்கு முன்னால் ராவணன் பிரஹஸ்தனிடத்தில் கேட்கிறான். நிர்யாணாதேவ தூர்ணஞ்ச சலிதா ஹரிவாகினி சபலா கிவனீதாச்ச சலச்சித்தாச்ச வானராக. பிரஹஸ்தா, நீ என்னுடைய சிறந்த மந்திரி, சிறந்த சேனாபதி. எனக்கு ஒரு ஐயம். நாமெல்லாம் யுத்தத்தை திட்டம் தீட்டி போராடுகிறோம். ஆனால் அந்த குரங்குகளுக்கு யுத்த நீதி தெரியாது. அதன் நுணுக்கங்களோ வியூகம் அமைப்பதோ புரியாது. திட்டமிட்டு சண்டை செய்வதற்கு தெரியாது. மேலும் பூமியில நின்றுதான் சண்டை போட தெரியும். நம்மை போல மாய யுத்தம் பண்ணுவதற்கும் வாராது. இப்படி எல்லாம் இருக்கும்போது எப்படியோ ஜெயிக்கிறார்கள். ஆகவே எதிரி பலவான்கிறது புரிகிறது. இனிமே அவனை சாமான்யமாக எடை போடக்கூடாது. இப்ப உன்னிடத்தில் கேட்கிறேன், மேற்கொண்டு சண்டையை தொடர வேண்டியதானே? என நீதான் இந்த சண்டையெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் சீதையை கொண்டு போய் கொடுத்து விட வேணும் என்று பேசினாய். இப்ப உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? கருத்து கேட்டான் ராவணன். இது கேட்க வேண்டிய தருணமா? போனா போகிறது, கேட்கலாம். ஆனா கேட்டு மட்டும் லாபம் இல்லை. சொன்னால் உள்ளத்தில் பட்டு சீதையை கொண்டு போய் கொடுத்து விட போகிறானா? அந்த நல்லெண்ணம் இல்லை. ஆனா கேட்கணுங்கிறதுக்காக கேட்டான். அப்ப அவர் பதில் கூறுகிறார்,
பிரதானேன தூ சீதாயாக ஸ்ரேயோ வியவசிதம் மயா அப்பிரதானே புனர்யுத்தம் திருஷ்டமேவ ததைவனஹ. ராவணா, இது காலம் கடந்து விட்டது. நான் முன்னமேயே ராஜசபையில் சொன்னேன், சீதையை கொண்டு போய் கொடுத்துனுட்டு. எப்ப தாண்டி சண்டைக்கு வந்துட்டோமோ இனிமேல் முன்வைத்த காலை பின்வைக்க முடியாது. கடைசி வரை நான் போராடுவேன். உனக்காக என்னுடைய ஜீவனம், அதாவது வாழ்க்கை, மனைவியர், மக்கள், சொத்து அனைத்தையும் துறந்தேன். உனக்காக போராடி மடிவேன் என்று முடிக்கிறான். நகிமே ஜீவிதம் ரக்ஷம் புத்திரதார தனானிச்ச துவம் பஷ்யமாம் ஜுஹூஷந்தம் ததர்த்தே ஜீவிதம் யுதி ஆத்ய திருப்யந்து மாம்சாதாக பக்ஷண கானநௌகசா. இன்னைக்கு நான் போடும் சண்டையில் இந்த வானரங்கள் எல்லாம் அழிவது உறுதி. இவற்றின் மாம்சத்தை கழுகுகளும் ஏன் பல பல காட்டு விலங்குகளும் உண்டு கழிக்கப் போகின்றன. புறப்படுகிறேன் என்று நீண்ட வில்லை பற்றி கொண்டான். சிறந்த தேரிலேறி அமர்ந்தான். அவனுக்கு 4 சேனாபதிகள், நராந்தகன், கும்பஹனு, மகாநாதன், சமுன்னதன். இந்த 4 மந்திரிகளையும் அழைத்து கொண்டு சண்டைக்கு புறப்பட்டான். ஆனால் கிளம்பும் போதேயே மறுபடியும் துர்நிமித்தங்கள் தெரிந்தன. வமந்தி பாவக ஜுவாலாக சிவாகோரா வபாசிரே அந்தரிக்ஷாத் பகாதோல்கா வாயுஷ்ச பருஷம் பவவ். எந்த இடத்துல காற்று பகல் வேளையில மந்தமா வீசணுமோ அப்படித்தான் வீசணும். திடீர்னு சுழற்காற்றாட்டா தேவையில்லாத பருவத்துல வீசக்கூடாது. அப்படி வீசித்து அது அவனுக்கு துர்நிமித்தம். ஆனா அதை தாண்டி சண்டையிட போனான். நகதாம் ராட்சசானாஞ்ச வானராணாஞ்ச கர்ஜதாம் தத பிரஹஸ்தா கபிராஜவாகினீம் அபிப்ரதஸ்தே விஜயாய துர்மதி விவருத்த வேகஸ்ச விவேசிதாம் சமும் யதா முமூர்ஷு ஷலபோ விவாவசு. ஒரு விளக்கேற்றி வைத்தால் எப்படி விட்டில் பூச்சி ஆசையோடு அதில் போய் நாம் அதில் விழுந்து ரொம்ப நாளா ஜெயிக்க போறோம் என்கிற எண்ணத்தோட போய் விழுந்து மடிந்து போகுமோ அதே போல பிரஹஸ்தனும் யுத்த களத்துக்கு வந்தான். அடுத்த 58வது சர்க்கம். நீலன் என்னும் வானரனின் கைகளால் அடிபட்டு பிரஹஸ்தன் மாண்டு போகிறான். தத பிரஹஸ்தம் நிர்யாந்தம் திருஷ்டுவா ரணகிருத்தோத்யமம். சண்டை வேகமா நடந்து மும்முரமா நடந்து கொண்டிருக்கும் போது பிரஹஸ்தான் நுழைந்தான். ராமன் அவன் வந்திருக்கிற காம்பீரியம், அந்த பெருமையை பார்த்து விபீஷணத்தில் கேட்டான், இவனார்? சிறந்த வீரநாட்டம் தெரிகிறதே, பெருத்த உடம்போடு வருகிறானே இவனார்? விபீஷணன் பதில் கூறுகிறார், லங்காயாம் ராட்சசேந்திரஸ்ய திருபாக பல சம்பிருதா. இலங்கை அரசனுடைய 3 மடங்கு 3 பங்காக சேனையை பிரித்தால் 3ல் 1 பங்கு சேனைக்கு இவன் தான் அதிபதி. கட்க சக்தி ரிஷ்டி சூலாச்ச பாணானி முசலானிச்ச. பாணங்கள், உலைக்கைகள், கத்திகள், சூலங்கள், பரசுக்கள், கதைகள், நீண்ட உழல் தடிகள் போன்ற அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சண்டைக்கு வந்தான். நராந்தகா, கும்பஹனு, மகாநாதா, சமுன்னதா. அவனுடைய 4 பேர் சேனாபதிகள். அந்த 4 பேரையும் 4 அழித்தனர். அதை கூறுகிறார். முதல்ல திவிதோ கிரிசிங்கேன ஜகானேகம் நராந்தகம். நராந்தகனை திவிதன் அழித்தான். துர்முகன் அடுத்து சமுன்னதனை முடித்தான். ஜாம்பவான் மகாநாதனை அழித்தார். கும்பஹனுவை தாரன் அழித்தான். ஆக 4 சேனாபதிகளும் அழிந்து போனார்கள் என்று அறிந்த பிரஹஸ்தனுக்கு கோபம் கூடிற்று. இனி முன்னிலும் வேகமாக சண்டையிட்டான். சாமகீருதுரோகேண பிரச்சன்னா சம்பிரகாசத்தே. இவர்கள் அழிந்த வேகத்தில் அவன் சண்டையிட்ட போது பூமியில் எந்த மண்ணும் தெரியாமல் கல்லும் தெரியாமல் ரத்த சேராகி போயிற்று. நீலஹா சரைரபிகதா நிசிதை ஜுவலனோபமை சதம் பரமதுர்தர்ஷம் ஆபதந்தம் மகாகபி. இவனை இனி வளரவிட்டால் வானர கூட்டத்துக்கு ஆபத்து என்று தெரிந்த நலன் தன்னுடைய பெரும் படையோட வந்து இவனோடு யுத்தமிட்டான். முதலில் நன்கு புடைக்கப்பட்டான், அடிபட்டான். ஆனா அதற்கப்புறம் நிமிர்ந்து வந்து பிரஜகான ஹயான் நீலக பிரஹஸ்தஸ்ய மகாபலா பவஞ்ச தரசா நீலக நனாதச்ச புனః புனः. ஒவ்வொருத்தருடைய வில் உடைந்து போயிற்று, தேரும் உடைந்து கீழே விழுந்தது. விடாமல் இருவரும் துவந்த யுத்தத்தில் இறங்கினர். பிரகிருக்கிய முசலம் கோரம் சந்தனா தவபுப்ருவே. இருவரும் பெரிய உலக்குகள் எடுத்துக்கொண்டு சண்டையிட்டனர். கொஞ்ச நேரம் கழிச்சு பிரஹஸ்தன் ஓடினான். ஆஜகான ததா நீலம் லலாடே முசலேன சஹ பிரஹஸ்தோட சிறுத்தா விசசர்ஜ மகாகபி. அந்த பெரும் உலக்கை எடுத்து தான் பலம் கொண்ட மட்டும் பெரிய ஓசை எழுப்பி கொண்டு ஓங்கி பிரஹஸ்தனுடைய நெஞ்சில் அடித்தான். தம சிந்திய பிரகாரம் ச
பிரதிருக்கிய முசலம் மகது பிபேத பகுதா கோரா பிரஹஸ்தஸ்ய சிரஸ்ததா. அந்த அடி தாங்காமல் அவன் பின்னுக்கு விழுந்தான். சரி, இனிவன் எழுந்து வருவானான்னு பார்த்தால் வந்தான். மறுபடியும் இரட்டை சண்டைக்கு வந்த போது அதே உலக்கையால் தலையில் அடிக்க தலை பிளந்து கீழே விழுந்து மாண்டான். சகதாசு கதஸ்ரீகா கதசத்தோ கதேந்திரியா. இந்திரியங்கள் அழிந்தன, குணமெல்லாம் போயிற்று, உயிரே பிரிந்தது. பபாத சகசா பூமோ சின்ன மூல இவ துருமா. ஒரு பெரும் மரம், ஆலமரம் வேரற்று விழுந்தார் போலே பிரஹஸ்தன் விழுந்தான். ஆக வானர கூட்டத்தினால் அடிபட்டு, நலனால் அடிபட்டு, அரக்கர் கூட்ட தலைவன் சேனாபதி பிரஹஸ்தனே மாண்டான். ததஸ்து நீலோ விஜயீ மகாபலா பிரசஸ்யமான சுகுதேன கர்மண சமேத்திய ராமேண சலக்ஷ்மணேன பிரகிருஷ்ட ரூபஸ்து பபூவ யூதபா. இப்பேற்பட்ட பிரஹஸ்தனை தனி ஒருவனாக நீலன் அழித்து விட்டானே. இது கேட்டு எல்லாருக்கும் ஆனந்தம். வானர கூட்டம் கொண்டாடித்து ராமனும் மெச்சினான். இனி அடுத்த சர்க்கம் 59வது சர்க்கம். இப்ப நமக்கு 8 சர்க்கங்கள் பார்த்துட்டோம். 51, 52, 53, 54, 55, 56, 57, 58. 4 பேர் பெருத்த தலைவர்கள் மாண்டார்கள். தூம்ராக்ஷன், வஜ்ரதம்டன், அகம்பனன், பிரஹஸ்தன். இவா 4 பேரும் வந்தது. 4 பேரும் சண்டையிட்டு மடிந்தது. இனி ராவணன் யோசிக்கிறார், நாம் தான் செல்ல வேண்டும். பல பெரிய சேனாபதிகளை பலி கொடுத்து விட்டோம், இனி நாமே போவோம். தஸ்மின் ஹதே ராட்சச சைன்யபாலே பிளவங்கானாம் ரிஷபேன யுத்தே கத்வாது ரக்ஷோதிபதே சம்சுகு சேனாபதிம் பாவக சூனுசஸ்தம். இத்தனை பேர் இப்படி அழிந்து போனார்கள். என் அரக்கர் கூட்டம் ஓடோடி வந்து ராவணனிடத்தில் புலம்பினான். அது கண்டு ராவணன் கோபப்பட்டான். இனி நானே போகிறேன். ஸ்வயமேவ கமிஷ்யாமி ரணசீரிஷம் தத் அத்புதம் அத்ய தத் வானராணீகம் ராமஞ்ச சகலக்ஷ்மணம். ராமன் இதுவரை நம்மை எதிர்த்து நின்றதில்லை. அந்த தைரியத்தில் அரக்கர் கூட்டத்தை அழிக்கிறான் போலும். இப்போதே யமனுடைய நரகத்துக்கு ராமனை அழித்து விடுவோம் என்று கம்பீரமாக புறப்பட்டான். பெரிய தேரிலேறி அமர்ந்தான். அவனை புடை சூழ்ந்து 9 சேனாபதிகள் வந்தனர். ச ஏவமுக்த்வா ஜ்வலன பிரகாசம் ரதம் துரங்கோத்தம ராஜயுக்தம் மகார்ணவாப்ரஸ்தனிதம் ததர்ஷ சமுத்திரதன் பாதப சைலஹஸ்தம். ஒரு பெரிய மழை மேகமே திரண்டு வருகிறா போலே, கடல் கலங்கி பொங்கி வருகிறா போலே ராவண சேனை வந்தது. அவன் நடுவே இருந்த கோலத்தை பார்த்தான். என்ன கம்பீரமான கோலம், என்ன அழகான குண்டலங்கள், அவன் முக அழகென்ன, காந்தி என்ன, நெற்றி என்ன, ஒன்னொன்னும் ராமனையே ஈர்த்தது. அதை பார்த்துட்டு விபீஷணிடத்தில் ராமன் கேட்கிறார், கஸ்யேதம் அக்ஷோபியம் அபுயிருஜுஷ்டம் சைன்யம் மகேந்திரோபம நாதஜுஷ்டம். இப்படி ஆயிரக்கணக்கான யானைகள் சூழ நேரே ஐராவத யானைக்கு பேரிலே இந்திரன் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒருத்தன் வருகிறானே, இது யார்? இவன் தான் ராவணனா என்று சந்தேகத்தோடு ராமன் கேட்டான். விபீஷணன் பதில் கூறினான், ஒவ்வொருத்தரும் யார் என்று சொல்லுகிறேன். நடுவாக வருபவன் ராவணன், அவனை சுற்றியும் பார். இதோ தேரில் இருக்கிறான். சிம்மக்கொடி கொண்டவன் இந்திரஜித்து வருகிறான். முதலில் அகம்பனனை கூறினார். ஏற்கனவே ஓர் அகம்பனன் மடிந்தான். இது அடுத்த அகம்பனன். ஒரு பக்கத்தில் அகம்பனன், மற்றொரு பக்கத்தில் இந்திரஜித்து. அதோ பார், அதிகாயன் மற்றொரு புறம் வருகிறான். கஜங்கரன் கர்ஜதி, யானைக்கு மேலே மகோதரன் வருகிறான். பிராசம் சமுத்தியம்ய மரீச்சினத்தம் பிசாச்சன் என்பவன் வருகிறான். விஷேந்திர எருது ஒரு பெரிய காளமாட்டின் பேரே திரிஷிரா வருகிறான். கும்பனும் நிகும்பனும் வருகிறார்கள். ரதத்தில் நராந்தகன் வருகிறான். கடைசியாய் இப்படி 9 புடைசூழ நடுவாக ராவணன் வருகிறான். பூதைர்விருதோ ருத்ரைவாவபாதி. எப்படி ருத்ரனார் பரமசிவன் தன் பூதகணங்கள் சூழ வருவாரோ அதை போல அவருடைய பக்தனான ராவணனும் அனைவரும் சூழ வருகிறான். வந்தவன் எப்படி சண்டை செய்தான்னு பார்ப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.